கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி. நாம் கூட இந்த நாளில் கூட அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை, இந்த வசனங்கள் மூலமாக நாம் அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இந்த வேளையில் கூட இந்த வசனத்தை நமக்கு நினைவு கூர்ந்து இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதில்லை, ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவதில்லை, ஆண்டவர் நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்பதில்லை. அதனால தான் அநேக இடங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்கு நினைவு கூறுகிறார். அநேக இடங்கள் இப்படியாக வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து எல்லா காரியங்களிலும் மேன்மை பாராட்ட வேண்டும். இதுதான் சங்கீதக்காரனுடைய ஜீவியத்தில் காணப்பட்டது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இன்னும் கூட பாருங்கள், 8ஆவது சங்கீதத்தில் கூட சொல்லுகிறார் அவர் அழகாக, கர்த்தருக்கு சோத்திரம், எங்கள் ஆண்டவராக கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருந்து அவர் என்ன செய்கிறது, எத்தனையோ கிரியைகளை, நன்மையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும், அவர் தீமை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணனாக இருந்து நன்மையானதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நன்மையானதை செய்கிற தேவன். நன்மையினால் என்ன பண்ணுறாரு, முழு உலகத்தை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். முழு உலகத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ண விரும்புகிற தேவன். அதனால தான் அவருடைய நாமத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்போதும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட நமக்குள் என்ன காணப்படும், பெரிதான சமாதானம் காணப்படும், சந்தோஷம் காணப்படும், ஆறுதல் காணப்படும், இளைப்பாறுதல் காணப்படும், விடுதலை காணப்படும். தீமையான வழியிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். செம்மையான பாதையிலே நாம் நடப்போம். தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்வோம். தேவனுடைய கரத்திலே மறைந்திருப்போம். அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவர் தான் இந்த பூமியின் மேலே உன்னதமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறதில்ல, அறிந்தும் கூட என்ன பண்ணுறதில்ல, அவர் நாமத்தை குறித்து நாம் என்ன செய்கிறதில்ல, மேன்மை பாராட்டாமல் அநேக சமயங்களில் என்ன பண்ணுகிறோம், நாம் அஜாக்கிரதையாக காணப்படுகிறோம். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுவோம், ஆண்டு நாமத்தை குறித்து இந்த பூமியில் மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படும் போது ஆண்டவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகளாக மாத்திரமல்ல, கர்த்தாவே நீ என்றென்றைக்கு உன்னதமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கூட அவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ அந்த மேன்மை பாராட்டில் என்ன இருக்குது, அவர் உன்னதமானவர். ஏன் மேன்மை பாராட்டினா, அவர் உன்னதமானவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பா யாரும் கிடையாது, எந்த ஒரு மனுஷனும் கிடையாது, எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது, தேவ தூதர்களும் கிடையாது. அவருக்கு யாரையும் ஒப்பிட முடியாது. அதனால தான் அவர் நாமத்தை குறித்து நாம் எப்போதும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் என்றைக்கு உன்னதமானவராக இருக்கா என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருக்கு யாரையும் நாம் ஒப்பிட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று கேள்வி கேட்டார். அப்போ அவருடைய கிரியைகளுக்கும் நாம் யாரையும் ஒப்பிட முடியாது. அவருடைய சிருஷ்டிப்புக்கும் நாம் யாரையும் ஒப்பிட முடியாது. அவர் செய்த வெளியேறிய தியாகத்துக்கு யாரையும் இந்த பூமியில் ஒப்பிட முடியாது. அவர் ஒப்பிட முடியாமல் உன்னதமானவராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார், அனாதி தேவனாக இருந்தார். ஒரு நாள் எப்படி இருந்தார், அனாதி தேவனாக இருந்தார், அனாதியாக இருந்தார். கர்த்தருக்கு சோத்து. அப்போ இந்த நாட்களுக்கு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் மேன்மை பாராட்டும் போது நமக்குள்ள என்ன நாம் எப்படி காணப்படுவோம், அவர் உன்னதமானவர் என்பதை நாம் அறிந்திருப்போம். உன்னதமானவர் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். உன்னதமானவர் என்று சொல்லும்போது என்ன, அவர் எந்த இருக்கிற இடத்தை யாரும் அறிய முடியாது. உன்னதமான இடம்.
இன்னும் கூட உலக பிரகாரமாக ஒரு பறவைக்கு கூட சொல்லுவாங்க, அது ஒரு உன்னதமான இடத்துல போய் என்ன செய்யுமா, போய் 2 பாறைகளுக்கு நடுவே அமர்ந்திருக்குமாம். அமர்ந்திருந்து தன்னுடைய வயதை என்ன பண்ணுமா, புதுப்பிக்குமா. கழுகை சொல்லுவார்கள். உன்னதமான இடத்தில், யாரும் அறியாத இடத்தில், கற்பாறையின் நடுவிலே போய் அமர்ந்து. அதுபோல் நம்முடைய ஆண்டவர் இருக்கிற இடத்தை யாரும் அறிய முடியாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னதமான தேவன். அப்போ அந்த உன்னதமானவனை நம்ம என்ன செய்ய வேண்டிய போதும், என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய மேன்மை பாராட்டலில் நாம் என்ன பண்ணோம், தவறி போய்விடக்கூடாது. அப்படியாக நாம் மேன்மை பாராட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தருக்கு சோத்திரம். சத்துருக்களை அழிப்பார், சத்துருக்களை அழிந்தே போவார்கள். முதல்ல எழுதப்பட்டு அழிவார்கள், 2வது அழிந்து போவார்கள், 3வது சிதறண்டு போவார்கள். அழிவார்கள், அழிந்து போவார்கள், சிதறண்டு போவார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட உனக்கு பலவிதமான சத்துருக்கள் காணப்படுகிறார்கள், போராட்டங்கள் காணப்படுகிறதா, பிரச்சனை காணப்படுகிறதா, விடுதலை இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? இந்த வேளையில் கூட தேவன் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ கூட தேவனுடைய நாமத்தை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டு. அப்போது உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அழிந்து போவார்கள், அழிவார்கள், அழிந்தே போவார்கள், சிதறண்டு போவார்கள். 3 விதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சத்துருவை சங்ககரிக்கிறார். இந்த நாளில் கூட நம்முடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் சங்கரிக்கிற தேவனாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும் தேவனாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். சத்துருக்கின் கையிலிருந்து நம்மை விடுவித்து ஜெயமான பாதையில் நடத்துகிற தேவனாக அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால தான் பாருங்கள், அந்த 20ஆம் சங்கீதத்தில் அடுத்த வசனத்தை கூட வளைந்து வாசிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ அந்த நாட்கள் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம், சத்துருக்களோ முறிந்து விழுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு அவ்வளோ பெரிதான ஒரு சக்தி உண்டு, வல்லமை உண்டு, பலன் உண்டு. இந்த நாட்கள் கூட பாருங்கள், நம்ம அவருடைய நாமத்தினால என்ன செய்கிறோம்? எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்கிறோம், சத்துருக்களை விரட்டுகிறோம், பிசாசுகளை விரட்டுகிறோம், வியாதியை விரட்டுகிறோம், பிரச்சனைகளை விரட்டுகிறோம், போராட்டங்களை விரட்டுகிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த நாளில் கூட நம்ம அவருடைய நாமத்தை அதிகமாக குறித்து மேன்மை பாராட்டி அந்த நாமத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவராக இருக்கிற அப்படியா நாம் செய்யும்போது அந்த அதிகாரம் நம்மத்திலிருந்தே வெளிப்படும். தேவன் வல்லமையாக இறங்கி நமக்காக கிரியை செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். நாம் கூப்பிடுகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். அந்த நாட்கள் கூட அநேகருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்காதவர் போல இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டல் இல்லை. அவருடைய நாமத்தை குறித்து ஒரு மேன்மை பாராட்டும், அந்த அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை புகழணும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? ஏன் அவர் நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்? அவர் உன்னதமானவராக இருக்கார். 2வது அவர் எப்படி இருக்கார்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறி போவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருந்து நம்மத்திலே ஜீவிக்கிறார். எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தால் பாருங்கள், இந்த சின்ன இதயத்துக்குள்ளிருந்து நான் ஜீவித்து இந்த சின்ன இதயத்தின் மத்தியிலிருந்து அவர் வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அப்படியாக அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய அவசியங்களை விவரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களுக்கு கூட நாம் அவருடைய செயல்களை எல்லாம் விவரிக்கிறோமா? அவருடைய அற்புதமான கிரியை மற்றவங்களுக்கு நாம் என்ன எடுத்து சொல்லுகிறோமா? இந்த நாள் எப்படி காணப்படுகிறோம்? அவருடைய கிரியைகளை எல்லாம் நாம் விவரிக்க வேண்டும், அவருடைய அற்புதங்களை எல்லாம் நாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய நியம காலத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே என்ன பண்ணாங்க? அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அவரிடத்தில் என்ன சொல்லுவோம்? எதை காண்பிக்க? அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அப்படியாக அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மேன்மை பாராட்டிய போது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணார்? விடுவித்தார். அவர் இருக்கிறவராகவே இருந்து அவர்களை விடுவித்தார். அடுத்தபடி அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது அவங்க என்ன பண்ணாங்க? வெக்கப்படாதவன் ஆண்டவர் அவர் என்ன பண்ண? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்.
அவர் எகிப்திலிருந்து விடுவித்தார், சத்துருவின் கையிலிருந்து விடுவித்தார், அந்நியர் கையிலிருந்து விடுவித்தார். இந்த நாட்கள் கூட பாருங்கள், அநேகர் பாருங்கள் அந்நியர் கையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடிவதே இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருப்பார்கள், ஆண்டவரை துதிப்பார்கள், ஆண்டவர் வார்த்தைகளை வாசிப்பார்கள். நான்மகத்தை குறித்தான் ஒரு பிரதான மேன்மை பாராட்டல் அவர்களுக்குள் இல்லாதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அநேக சமயம் சத்துருக்கு கையில் பிடிபட்டு கிடப்பார்கள். சத்துரு அவர்களை என்ன பண்ணுவான், வழி நடத்தி கொண்டே இருப்பான், அவர்களை நடத்தி கொண்டே இருப்பான், அவர்களை பலவிதமாக துன்பப்படுத்தி கொண்டே இருப்பான், வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். பிசாசு என்ன பல பேர்த்து அவங்க மத்தியில் கிரியை செய்து கொண்டே இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படியாக நாம் அவர் நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நாம கூப்பிடுகிற அந்த கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். நம்முடைய துதிகளுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அப்படியாக அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை துதித்து சோதரித்து மகிமைப்படுத்தி நாம் அவரை கூப்பிடும்போது நிச்சயமாகவே அவர் பரிசுத்தராக நம் மத்தியிலே இருந்து பெரிய கிரியைகளை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட தேவனும் மத்தியிலேருந்து பெரிய கிரியைகளை செய்ய வேண்டுமா, நாம் அவருடைய அவசியங்களை எல்லாம் விவரிக்க வேண்டும். பெரிய கிரியை ஆண்ட நம்ம மத்தியிலிருந்து பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும். நாம் அவருடைய அவசியங்களை எல்லாம் விவரிக்க வேண்டும். அப்படியான நாட்கள் கூட நமக்குள்ளே ஆண்டோடைய நாமத்தை குறித்த ஒரு பெரிதான மேன்மை பாராட்டல் காணப்பட வேண்டும். மேன்மை பாராட்ட காரியத்தில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஒருபோதும் அஜாக்கிரதையாக காணப்படக்கூடாது. அப்படியாக நாம் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது, உயர்த்தும் போது, கர்த்தர் கரத்தில் மறைந்திருக்கும் போது, அவருக்கு இஷ்டமானதை செய்யும் போது, அவர் வழியிலே நடக்கும்போது அவர் உன்னதமானவராக, அவர் இருக்கிறவராக நம்மத்திலே வெளிப்படுவார். இந்த நாட்கள் கூட இந்த 2 அனுபவத்தையும் காத்துக்கொள்வோமாக. அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது அவர் உன்னதமானவராக நம்மத்திலே இருந்து கிரியை செய்வார். உன்னதமானவராக இருந்தால் அவர் நம்மத்திலே இருக்க யாருக்குமே அறிவதில்லை, தெரிவதில்லை. அவருக்கு நம்மத்திலே மறைந்திருந்து கிரியை செய்கிற தேவன். அதான் உன்னதமான தேவன், ஒருவரும் அறியாத தேவன், சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற தேவன். இந்த நாட்கள் கூட நம்முடைய தேவன் அப்படியா நம்மத்திலே கிரியை செய்ய விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, எனக்கு பிரியமான சகோதரியே, அவர் உன்னதமானவராக நம்மத்திலே வெளிப்பட விரும்புகிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கும்படியா நம்மத்திலே இருக்கிறவராகவே நம்மத்திலிருந்து வெளிப்பட்டு கிரியை செய்ய விரும்புகிறார். அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்படைப்போமாக. அவர் இந்த அனுபவங்கள்லாம் பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் அதிகமாக மேன்மை பாராட்டும் போது நிச்சயமாக அவர்கள் எல்லாம் முறிந்து விழுவார்கள். நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்ததாம் இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரப்பா. இந்த வார்த்தை பிரகாரம் இந்த நாளில் கூட எங்களுக்குள் கூட ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய கிருபைகளை தாரும். உங்கள் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி உயர்த்தி உங்களோடு நடக்கக்கூடிய பலத்தை தாரும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி நீர் உன்னதமானவர், நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள, பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை எழுந்து நிமிர்ந்து நிற்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தல். ஆசீர்வதி, காத்துக்கொள். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.